மில்லியனல் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் மாட்டியிருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நம்ம சொன்னா கேட்கணும், பெரியவங்க சொன்னா நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேட்டர்னா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இது பண்ணா இவங்க எல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கங்கிறத பழகிட்டோம். அவங்களுக்கு இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணணும் தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர, இது எல்லாத்தையும் த்ரெட்டா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க, அப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு லேபிள் பண்ணி ஒரு யூஸ்மே கிடையாது. அதுக்குள்ள அவங்களோட கேரக்டர் ஃபார்ம் ஆயிரும். மில்லியனல் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் மாட்டியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நமக்கு அதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸில் என்ன சொன்னாலும் அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் திரும்ப கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அந்த கேள்வி நம்ம கேட்டே பழகுனதில்லை. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அமைதியாக இரு, சொன்னால் கேட்கணும், மிஸ் ரொம்ப பெரியவங்க, அம்மா ரொம்ப பெரியவங்க, அப்பா ரொம்ப பெரியவங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொன்னால் அதை அப்படியே கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால நம்ம சொன்னால் கேட்கணும், பெரியவங்க சொன்னால் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேட்டர்னாக இருக்குது. அது 100% தப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுலேயும் நல்லது இருக்க தான் செய்யும். ஓகே, பட் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பழகுறோம் இல்லையா, பழகுனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நமக்கு என்ன வேணுங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணால் இவங்க எல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கங்கிறத பழகிட்டோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டாக நமக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை கேட்டு பழகுனதுனால நம்ம ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்துட்டு ஆண்டர்ப்ரினர்ஸாக ஆக முடியலை. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்கிறதுக்கான மைண்ட் செட் தான் பழக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா கூட ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஸ்டேபிளான லைஃப் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாமே வந்து முன்னாடி ஜென்ரேஷனுக்கு இருந்தது. இப்போது கிட்ஸு கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ், தே ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். இதை ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னு அவங்க கொஸ்டின் பண்ணும்போது சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்டிங் பண்ணுறது ஒர்க் அவுட்டே ஆகாது இன்னைக்கு இருக்கிற கிட்ஸுக்கு. பிகாஸ் தே ஹாவ் இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜும் இருக்கும், அதே டைம் டேட்டாவும் உங்களுக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். என்ன நிறைய பசங்க கிட்ட கேட்டது, நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டது, இந்த மாதிரி எல்லாம் கேட்குறது என்னன்னா, ChatGPTலேயே வந்துட்டு கொஸ்டின் போட்டால் ஆன்சர் என்ன வருதோ அதை அப்படியே போய் எக்ஸாமில் எழுதுகிற கிட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட இது இப்படியான்னு சொல்லி ChatGPT கேட்குறாங்க, இல்லை ஏதோ Claude ஏதோ ஒரு AI டூல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அவங்க அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிறப்போ அவங்களுக்கு இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணணும் தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர, இது எல்லாத்தையும் த்ரெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பிகாஸ் கண்டிப்பாக இந்த கம்ப்ளீட் சினாரியோ இருக்குல்ல, இந்த லைக் இந்த எவல்யூஷன் நடக்குதுல்ல, அது எல்லாமே மாறுது. அது எல்லாம் மாறுறப்போ பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி எக்யூப் ஆகணும். குழந்தைங்களோட இமோஷன்ஸை நீங்கள் டீகோட் பண்ண கண்டிப்பாக கற்றுக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னாக்கா இது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதை டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கல அப்படின்னா இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு லேபிள் பண்ணி ஒரு யூஸ்மே கிடையாது. அதுக்குள்ளே அவங்களோட கேரக்டர் ஃபார்ம் ஆயிரும். 15 years வரைக்கும் தான் நம்மளால் ரீவயர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. அந்த குழந்தை நினைக்கணும், ஆமாம் நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு. இந்த 15 yearsக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள நம்ம மாற்ற முடியும். அதுதான் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற பவர். அதனால தான் பேரண்டிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து நம்ம அப்ரோச்சபிளாகவும் வைக்கிறது, ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்ஸாக வைக்கிறது. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, வெரி ஈஸி, வெரி சிம்பிள். அவங்க வளர்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகி ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே அவங்கள எல்லா விஷயத்தையும் அடாப்ட் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இஃப் யூ நோ ஹவு டு டீகோட் யுவர் சைல்ட்ஸ் எமோஷன். ஓகே, ஸோ மில்லினியல் பேரண்ட்ஸ் மேபி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் வெரி வெரி சிம்பிள். ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன். மில்லேனியல் பேரண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பீங்க, ஒன்றுமே விஷயம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். வெரி வெரி சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். ஜஸ்ட் அதுக்கு தேவையான எஃபர்ட் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கொஞ்ச நாள் குழந்தைங்களை எப்படி நம்ம கவனிக்கிறோம், இதெல்லாம் தான்
கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடாப்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் மிஸ் த சைல்ட்ஸ் ஏஜ். அந்த சைல்டோட ஏஜை மட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் நெவர் ரெக்ரெட். அவ்வளோதான். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பேரண்டிங் இன் அ மாடர்ன் வே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி என்ன வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் குட்டி குட்டி ஐடியாஸ் இல்லை எது வேணுமோ அது எல்லாமே நீங்கள் எனக்கு கேட்கலாம். I will do in the forthcoming videos. Thank you. Do follow me.